அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நாடே துயருள் மூழ்குதல். பாடல் எண் 1025. மலர் வீசும் நறுமணமோ மனம் போல் மனமாக்க, உலகின் நன் மகன் சொல்லோ உயிர் காதல் இனமாக்க, கலங்காத நெஞ்சத்தும் கண்ணீரின் கனமாக்க, வலைக்கடங்கா துயர் பெருகி வளநாடும் வனமாக. இதுவே 1025வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மலர் வீசும் நறுமணமோ மனம் போல் மனமாக்க என்கிற முதல் வரிக்கான விளக்கம், பரதனுடைய பட்டம் சூட்டு விழாவுக்காக வருகை செய்து அந்த அரணிலே குவிந்திருந்த மலர்கள் யாவும் நறுமணம் வீசக்கூடிய மலர்கள். அந்த மலர்கள் அங்கே வீசக்கூடிய நறுமணமானது அந்த அரண்மனையிலே அமர்ந்திருந்த சான்றோர்களுடைய நல்ல மனமானது, நல்ல உள்ளமானது வீசக்கூடிய நறுமணம் போன்று நல்ல மனத்தை அங்கே வீசியது. உலகின் நல் மகன் சொல்லோ உயிர்காதல் இனமாக்க, இந்த உலகிலே மிகவும் நல்ல மகனாக, நல்ல குணமுடையவனாக, நல்ல பண்பாளனாக விளங்கக்கூடிய அந்த பரதன் அங்கே பேசிய வார்த்தைகள் யாவும் உயிர்காதல் கொண்ட ஒரு உயிரினமானது தன்னுடைய சக உயிர் மேல் தான் கொண்ட உயிர்காதலால் அந்த உயிருக்கு உரிமை உள்ள பொருட்களை எடுத்துக் கொள்ளாது என்பதை போல, தன்னுடைய தமையன் ராமன் மேல் தான் கொண்டிருக்கக்கூடிய உயிர்காதல் என்கிற பெரும் அன்பினால் அந்த தமையனுக்கு உரிமை உள்ள நாட்டை தான் ஆளமாட்டேன் என்று அந்த பரதன் பேசிய அந்த வார்த்தைகள் மூலமாக அவன் தன்னுடைய தமையன் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்காதல் அங்கிருந்த அந்த சபையிலே இருந்த அனைத்து சான்றோர்களுக்கும் அது தெரிந்து, அந்த சான்றோர்களுடைய உள்ளமும் கூட அவ்வாறு உயிர்காதல் மிகுந்த உள்ளமாக, அந்த பரதன் மேல் பெரும் அன்பு கொண்ட உள்ளமாக மாறிப்போனது. கலங்காத நெஞ்சத்தும் கண்ணீரின் கனமாக்க, அந்த சான்றோருடைய உள்ளமானது எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகாது. அத்தகைய கலங்கி போகாத நெஞ்சம் கொண்ட அந்த சான்றோருடைய நெஞ்சம் கூட அந்த பரதனுடைய உள்ளத்தை பார்த்து கலங்கி போய் அவர்களுடைய உள்ளமும் கண்ணீரால் கனமாகி போனது. வலைக்கடங்கா துயர் பெருகி வளநாடும் வனமாக. அவ்வாறு அந்த கோசல நாடு முழுவதுமே பரதனுடைய உள்ளத்தை எண்ணி, அவனுடைய பேரன்பு மிகுந்த அந்த உள்ளத்தை எண்ணி அந்த நாடே பெரும் கண்ணீரால் துன்பப்பட்டு போனது. அந்த கண்ணீரை எந்த வலை போட்டு தடுத்து நிறுத்த முடியும்? துன்பத்தை எந்த வலையால் தடுத்து நிறுத்திவிட முடியும்? ஒரு வலையும் கிடையாது என்பதால் அந்த கோசல நாட்டிலே வலைக்குள்ளே அடங்கிவிடாத துயரம் பெருகி போய், அந்த துயரத்தால் அந்த வளநாடு என்கிற கோசல நாடும் கூட கண்ணீரால் மிகுந்த ஒரு வனமாகவே ஆகி போனது. இதுவே 1025வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1026வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.